மூளை முடுக்கெல்லாம் கருகிப் போய் கிடந்த அந்த வீட்டிற்குள் விசாரணையில் இறங்கியிருந்தது காவல்துறை. போலீஸ் பாதுகாப்பில் இருந்த வயதான நபர் ஒவ்வொரு அறையாக சுற்றி காட்டிக் கொண்டிருக்க, சுற்றியிருந்தவர்கள் அத்தனையையும் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தனர். வாழ வந்த மருமகளை எப்படி கொளுத்தினேன், எவ்வளவு பெட்ரோல் ஊற்றினேன் என விளக்கிக் கொண்டிருக்கும் மாமனாரின் ஒப்புதல் வாக்குமூலம்தான் இது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள முத்துவிச்சயபுரம் கிராமத்தில்தான் இப்படி ஒரு கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. இங்கே நடித்து காட்டிக் கொண்டிருப்பவர் ஜேசு. இவரது மகன் ஆரோக்கிய பிரபாகர். இவருக்கும் பக்கத்து ஊரைச் சேர்ந்த உமா என்பவருக்கும் 15 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்திருக்கிறது. அவர்களது காதல் திருமணத்திற்கு சாட்சியாக 2 பெண் குழந்தைகள் பிறக்க இதே வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் வெகு நாட்களுக்கு நிலைக்கவில்லை. ஆரோக்கிய பிரபாகரும் அவரது இளைய மகளும் ஒரே நேரத்தில் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். ஆதரவாக இருந்த கணவனையும் ஆசை மகளையும் இழந்த உமா ஒரு பெண் குழந்தையோடு நிர்கதியாக நின்ற நிலையில் மாமனார் ஜேசு வீட்டிலேயே வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் மாமனார் ஜேசு குடும்ப சொத்தை சமப்பங்காக பிரித்து கொடுக்க முடிவு செய்து அதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறார். ஆனால் அப்போது சொத்தை பிரிப்பதில் மாமனார் மற்றும் மருமகளுக்கிடையே பிரச்சனை வெடித்திருக்கிறது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் ஜேசுவுக்கு சொந்த மருமகள் மீதே கொலை வெறியை தூண்ட, சம்பவத்தன்று உமா மட்டும் வீட்டில் தனியாக இருந்தபோது அந்த பயங்கரத்தை செய்திருக்கிறார். கையோடு வாங்கி வந்த பெட்ரோலை ஊற்றி தீ வைத்திருக்கிறார். தனது பெண் குழந்தைக்காக உயிரை பிடித்துக் கொண்டிருந்த உமாவின் உடல் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கி இருக்கிறது. அலறி துடித்தவர் மேல் கோர தாண்டவமாடிய நெருப்பு கொஞ்சம் குறையவே பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்த ஜேசு ஓடிச் சென்று மண்ணெண்ணெய் எடுத்து வந்து ஊற்றிவிட்டு தப்பித்து ஓடியிருக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த உமாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆரம்பத்தில் தற்கொலை என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கிய நிலையில் ஜேசுவை பிடித்து விசாரித்த போது மொத்த உண்மையையும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.